ரொம்ப அற்புதமான பேச்சு. இதோ அதற்கு பதில் சொல்ல வருகிறார். இல்லை இல்லை, நாங்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல என்று முத்துலட்சுமணன் ஆன்மீக சுடர் அவர்களை வாங்க ஐயா. நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி ஒன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாகி மறைகளும் இதை சொல்லுதடி மகமாயி கண்ணில் தொட்டியங்குளம் தெரியுதடே மகமாயி இசை கலையாவும் தந்தருள வேண்டும் என் குலதெய்வமே மகமாயி தஞ்சம் என்று உன்னை சரணடைந்தோம் தஞ்சை முத்துமாரி முந்தை வினைகளை களைந்தறிவாய் தாய் மயிலையிலே முண்டக கனி கோணவெளி பத்திரகாளி வேண்டும் வரம் தருவாள் எந்தாய் பத்லாபுரம் மகாமாரியம்மா ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும் பார்த்தா விடை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் காத்தாகி மகமாயி கருணை தெய்வமாகாளி நார்த்தாமலை வாழும் நார்த்தாமலை வாழும் நார்த்தாமலை பாலும் அவள் நாயகியாம் திருசூலி ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்த வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே என் அன்னை அவள் நீ இருக்க மற்ற அந்நியரிடத்தில் முறையிடுதல் சரியோ அம்மா. எல்லாம் வல்ல மாரியம்மனுடைய திருவடிகளை வணங்கி மக்கள் நூலகம் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த பட்டி மண்டபத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற நடுவர் பெருந்தகைக்கும் எங்களணியில் பேச வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் எதிரணியில் பேச வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களையும் இந்த நேரத்தில் வணங்கி நடுவர் அவர்களே உங்களை வணங்கணும் இல்லையா? ஆமா. ஏன்னா எதிரணிக்காரெல்லாம் உங்களை பாராட்டி பாட்டெல்லாம் பாடினாங்க சங்கமித்ரா வந்து. சரிங்க. அதனால நாங்களும் பாடி ஆகணும். சரிங்க. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரு கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரு. ஆமா கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரு. சாட்சிகளை செட்ட பண்ணும் வேலை இங்கு இல்லை இல்லை பேச்சாளர்கள் பொய்ய சொல்லுற வேலை இங்கு இல்லை இல்லை ஏறெடுத்து படிச்சதில்லை எவருக்கும் நீ சலைச்சதில்லை வாக்கெடுப்போம் நடந்ததில்லை எதில எப்பவும் தோத்ததில்லை வீதியிலே ஒரு மீறன் மனுநீதியிலே நல்ல சோழன் வீதியிலே ஒரு வீரன் மனுநீதியிலே நல்ல சோழன் இந்த ஊருக்குள்ள நீதான் ஐயா எங்களுக்கு தோல கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரு உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரு. நடுவர் அவர்களே நல்ல அருமையான தலைப்பு. ஆமா. என்ன சின்ன கவுண்டர்ல ஒரு ஜெயிலுக்கு போயிடுவாரு. நடுவர் அவர்களே இன்றைய சூழ்நிலையில மகிழ்ச்சியை கொடுப்பது நிம்மதியை கொடுப்பது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா இதுதானே தலைப்பு. ஆமா. இப்ப நிம்மதி அப்படிங்கிற வார்த்தையில பாருங்க நீ கடைசியில இருக்கிறது நிதி தி. அப்ப நிம்மதி எதுக்குள்ள இருக்குன்னா நிதிக்குள்ளதான் இருக்குது. ஓ பணம் தான். ஆமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த நிதி எங்க கிடைக்கும்? எல்லாரும் எதுக்காக இப்போ நம்ம அர்ச்சனா அம்மா வந்து எதுக்காக இங்க இருந்து
பெண்ணாயிரத்துக்கு எதுக்கு போறாங்க? ஒரு தர்மபுரி டவுனை தேடி, தருமபுரியை தேடி எதுக்கு போறாங்க? போறாங்க. நிதியை தேடி போறாங்க. இப்ப அந்த நிதி இருந்தாதான் நிம்மதி வரும். நடுவர் அவர்களே, முதல்ல இப்ப ஆரம்ப வாழ்க்கை எங்க தொடங்கியது அப்படின்னா காட்டுல தொடங்கியது. மனுஷன் வந்து காட்டுவாசியா இருந்தான். சரி. இலை செடி கொடிகள் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இருந்தான். ஆமா. அதுக்கு அடுத்த நிலை கிராமத்தை நோக்கி போனான். ஆறுகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஆற்றங்கரையில வந்து குடியேறினான். அப்ப காட்டுல இருந்து கிராமத்துக்கு வரான். எதுக்காக வந்தான்? மகிழ்ச்சியை தேடி வந்தான், வசதி வாய்ப்புகளை தேடி வந்தான். இப்ப அடுத்து கிராம நிலையில இருந்து இப்ப மனுஷன் நகர்ப்புறத்துக்கு நகர்ந்தான். எதுக்கு? இன்னும் வசதி வாய்ப்புகள் தேவை, அதுக்காக வாங்க வந்தான். அப்போ மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதின்றது எங்க இருக்கு அப்படின்னா அது நகரத்துல தான் இருக்கு. அதனாலதான் எல்லாரும் கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போறாங்க. இதுக்குதான் நான் சொன்ன பக்கத்துல ஹிஸ்டரி சார் கூட உட்காராதை பாருங்க. அவருதான் அப்படி பாடம் நடத்துற, நீங்களும் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? பேச நடுவர் அவர்களே, இப்போ நான் எல்லாம் கிராமத்து பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கினேன். கிராமத்து பொண்ணு கல்யாணம் முடிச்சு 2வது நாள் எங்க குலதெய்வம் கோயிலுக்கு எங்க அம்மா போயிட்டு வர சொன்னாங்க. சரி, ஒய்ஃபை கூப்பிட்டேன். வந்தா அப்படி வர்றதுக்குள்ள எங்க அம்மா வந்து என் காதுல குசு குசுன்னு சொன்னாங்க. முத புள்ள பொண்டாட்டியை வெளியே கூட்டிட்டு போறடா, ஒரு 2 முழம் பூ வாங்கி வச்சு கூப்பிட்டு போனாங்க. இதுல என் பொண்டாட்டிக்கு அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, உங்க வீட்டுக்காரனையும் உங்க அம்மா அவங்க அம்மாவும் பேசுறத ஃபாலோ பண்ணு, பிரிச்சு விட்டுருவா. ஏன்னா கிராமம் பிரிச்சு விட்டுருவா. அதான் என் பொண்டாட்டி அப்படி குறுகுறுன்னு பார்த்து வீட்டுக்கார காதல அவங்க அம்மா போய் ஏதோ சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து என் பின்னாடி உட்காந்த உடனே என் வயிற்று அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டா, புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போடுற மாதிரி பிடிச்சுக்கிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனேன். அப்படியே மேல சுரண்டனா, உங்க அம்மா ஏதோ குசு குசுன்னு சொன்னாலே என்னன்னா நான் சொன்னேன், ஒண்ணு சொல்லல, அமைதியா உட்காருன்னு. இன்னொரு 100 அடி போயிருக்க வண்டி, மறுபடியும் அப்படியே சுரண்டி, உங்க அம்மா குசு குசுன்னு சொன்னாலே என்ன. சந்தேகப்படாத, முத உன் பொண்டாட்டியே குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போறடா, 2 முழம் பூ வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போடான்னு தான் சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லல, சந்தேகப்படாத. உனக்கு அது ஃபர்ஸ்ட் அனுபவம். ஆமா. இன்னும் ஒரு 100 மீட்டர் போச்சு. அதுக்கு ஆமாட்டுறது. திரும்ப கேட்டா அப்படி, உங்க அம்மா குசு குசுன்னு சொன்னாலே இங்க பாரு, 2 முழம் பூ தான் உனக்கு வாங்கி கொடுக்க சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லல. சரி, சந்தேகப்படாத. இன்னொரு 100 அடி போயிருக்கோம், மறுபடியும் சுரண்டனா. என்னடி திரும்பின முன்னாடி குழி ஒண்ணு வெட்டி வச்சிருக்கிறா, குழிக்குள்ள விழுந்துட்டு, குழிக்குள்ள நான் எனக்கு மேல வண்டிக்கு மேல அவ படுத்துனுக்குறான். ஒரே ரத்தம் முணங்குறேன். இந்த அம்மா அப்படியே மெதுவா எழுந்து மேல வந்து வண்டியை தூக்கி மேல போட்டு எண்ணெய் தூக்கி மேல வச்சு அப்படியே நல்லா ரத்தம் மகராசி மடியில படுக்க வச்சு, பூங்காற்று திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா. அப்படியே மடியில வச்சு மகராசி ரத்தத்தெல்லாம் தொடச்சு விட்டு தாளாட்டு பாடுவான்னு நினைச்சுன்னுக்கிறேன். உங்க அம்மா குசு குசுன்னு சொன்னாலே என்னன்னு. இன்னைக்கு இப்படி எல்லாம் இந்த கிராமப்புறத்துல இருக்கிறவங்க இப்படி இருந்தா எப்படி மகிழ்ச்சி வரும்? அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, சொல்லுங்க, ஒரு 2 கிழவிங்க நின்று பேசி நின்றுன்னு வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படி பேசி நின்றுட்டு, அப்படியா சங்கதி அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஒரு குடும்ப காரியம் அர்த்தம். அவ்வளவுதான், ஒரு குடும்ப காரியம். ஒரு 4 பொம்பளைங்க. இப்ப டவுன் எல்லாம் பார்த்தாக்கா, இப்ப எங்க அணி செல்வராஜையா சொன்ன மாதிரி அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. there is no time. அவருக்கு அதான் வசனம், 5 வருஷம் ஆகுது, பக்கத்து வீட்டுல யாருக்குறாங்க தெரியல. ஆனா கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்காரெல்லாம் வேலைக்கு அனுப்பி விட்ட பிறகு இந்த பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காருவாங்க. எங்க ஊர்ல அந்த மாதிரி ஒரு 4 பொம்பளைங்க உட்காந்துட்டாங்க.
உட்காந்துட்டு ஒவ்வொரு பொம்பளையும் அப்படியே பேசிக்கிறாங்க. உனக்கு என்ன அக்கா, உங்க வீட்டுக்கார் கார் மெக்கானிக்கு, கார் எல்லாம் இருக்குது, உனக்கு என்ன விஷம்? அப்படி போடி பைத்தியக்காரி, மெக்கானிக்கல கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பா போச்சு. என்ன ஐயா ஏன் அப்படி சலிச்சுக்கிற? ஒன்னடி ராத்திரி வந்தாக்க கட்டில் கடியிலே படுத்துக்கிறோம். கட்டில காரை கூட புடிங்கி போட்டுட்டு அப்பயே ஜாக்கி வச்சு ஏத்தி உள்ள போய் படுத்துக்கிறான். அப்புறம் இன்னொரு சொன்னா, உங்க வீட்டுக்கார் கண்டக்டர் ஆச்சு, நிறைய சில்லறெல்லாம் வருமே, நீ வேற படிக்கட்டுல உட்கார்றதுக்கு ஆசை இல்லை, உள்ள போ, படிக்கட்டுல உட்காராது, உள்ள போ உள்ள போ உள்ள போன்னு துரத்து விட்டுறான். இதாவது பரவாயில்ல, உங்க வீட்டுக்கார் மேஸ்திரி ஆச்சு, வீடெல்லாம் நிறைய கட்டுறாரு, காசெல்லாம் நிறைய வருமேன்னு. நீ வேற அவன் என்ன பண்றான் தெரியுமா? நான் ஏதாவது தப்பு பண்ணா கலவைய கலக்கிற மாதிரி கலக்கிறான். அவன் ஏதாவது தப்பு பண்ணா அப்படியே பூசி மொழிகிறான். சரி, உங்க வீட்டுக்காரர் பயர் சர்வீஸ்ல வேலை செய்யறாரு, ரொம்ப நல்ல கவர்மெண்ட் உத்தியோகமாச்சேன். போக்கா, அவன் இருக்கும்போது அடுப்பு பத்த வைக்கவே முடியறதில்ல, ஓடி வந்து அணைச்சு விட்டுறான். அடுப்பு பத்த வச்சா தண்ணி ஊத்தி அணைச்சிடறான். அவன் இல்லாத நேரத்தில் தான் நானே சமையல் பண்ணி சாப்பிட்றதா இருக்குது, அவனுக்கு சமைச்சு வைக்கிறதா இருக்குது. இப்படி பொம்பளைங்க ஒரு இடத்துல உக்காந்தா கிராமப்புறங்கள்ல கணவன்மார்களை குறை சொல்வதாகவே தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க எங்க மகிழ்ச்சி எப்படி வரும்? சரி, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஆள் வந்து அப்படி இதயத்துல உங்க வந்து செஸ்ட் பெயின், ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவரை பாக்குறதுக்கு கிராமத்துல இருந்து அவங்க பக்கம் வீட்டுல இருந்து போறாரு ஒருத்தர். போன உடனே அவரை போய் பாக்குறான். 1/2 கிலோ திராட்சை பழம் கொண்டு போய் வச்சுட்டு, வேற எந்த ஹாஸ்பிட்டலும் உனக்கு கிடைக்கலையா? அவன் அங்க கட்டில படுத்துனுங்கிறவனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது, என்ன நடக்குமோ? இவன் போனதான் ஆரம்பிச்சது, வேற எந்த ஹாஸ்பிட்டலும் கிடைக்கலையா? ஏன் என்னாச்சு? என்ன சொன்னாங்க டாக்டர்? ஒண்ணும் இல்லையா, வெறும் கேஸ் ட்ரபிள் தானா? அப்படிதான் சொல்லுவானுங்க. அவன் உடனே அப்படிதான் சொல்லுவானுங்க. நம்ப கூடாது. ரூம் நம்பர் என்ன 302 301? 302. அதேதான் அதேதான். ஜன்னல் வழியா பாரு, தென்னை மரம் தான் இல்ல, தென்னை மரம் இல்ல, வெட்டிட்டு போனாங்க. இல்லைண்ணா, சாயந்தரம் டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறான்ட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே தானே சொன்னானுங்க முனுசாமிக்கு, அப்படிதான் சொன்னாங்க. அப்புறம் அப்படிதான் சொன்னாங்க. பாவம், மத்தியானமே அவ்வளவுதான். இப்ப அங்க படுத்து நிக்கிற கோவிந்தசாமிக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. டாக்டர் அப்படிதானே சொன்னா, முனுசாமிக்கு அதுதான் நமக்கு. இப்படி பிரச்சனையை வந்து அந்த வெளிப்படையா பேசிடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, முன்னாடி இருக்கிறாள் என்ன நினைக்கிறான், என்ன ஏதுன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அண்ணன் சொன்னாரு, இவரு நம்ம தம்பி நாகராஜன் சொன்னாரு, உளவியல் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே முழுசு அப்படியே சொல்லிடுவாங்க. ஒரு ஆஸ்பத்திரியில இப்ப நீங்க கூட சொன்னீங்க, ஒரு ஆளுக்கு வந்து 10 வருஷமா குழந்தை இல்ல, 10 வருஷமா குழந்தை இல்ல, ஏதோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து கடைசி ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்துருச்சு ஹாஸ்பிட்டல்ல. அதை பார்க்கறதுக்கு ஒரு கேள்வி போகுது. போனதெல்லாம் பார்த்துட்டு, அடே அப்பா, குழந்தை அப்படியே அச்சாசல் அவங்க சித்தப்பா மாதிரியே இருக்குது, முடிஞ்சு போச்சு ஃபேமிலி. எங்க இது வந்து கிராமத்துல எங்க வந்து இவங்க மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மாமியார் மருமகள் சண்டை எங்க நடக்குது தெரியுங்களா? கிராமத்துல தான் நடக்குது, நகர்ப்புறத்துல நடக்கிறது இல்ல, கிராமத்துல தான் நடக்குது. மாமியார் மருமகள் சண்டை கிராமத்துல தான். எல்லாரும் என்ன பண்றோம், ஒரு கல்யாணம் பண்ணணும்னாக்க பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் பாக்குறோம். பத்லாபுரத்துல சொல்றேன், அந்த மாதிரி பாக்காதீங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் பார்க்காதீங்க. ஜாதகத்தை அப்படியே 4ஆ மடிங்க, மடிச்சு நல்லா கட்டி கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆத்துல கொண்டு போய் போட்டு அந்த பொண்ணுக்கும் மாமியாருக்கும் ஜாதகம் பாருங்க. அது ஒத்து வந்தா கல்யாணம் பண்ணிடுங்க. ஜான் கல்யாணம் பண்ணுங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு மாமியார் ஒண்ணு காணாம போயிடுச்சு. அப்புறம் அந்த அம்மா அந்த பொண்ணு போயிட்டு கேஸ் கொடுக்குறான். போய் கேஸ் கொடுக்குற போலீஸ்கார்கிட்ட, ஏமா உண்மையிலே நீ ஒரு அதிசயமா இருக்கிறேம்மா, மாமியார் போயிட்டா தொலைஞ்சு போகுதுன்னு விட்டுருவாங்க, ஆனா நீதாமா வந்து மாமியாரை கண்டுபிடிச்சு கொடுன்னு வந்து கேஸ் கொடுத்துருக்குறேன்னு. நீங்க வேற சண்டை பாதியிலே நின்று போச்சு.
இன்னொரு அம்மா அவங்க மாமியாருக்கு நெஞ்சு வலி, உடனே ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோவில் வச்சு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட போன உடனே டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு சரி பண்ணிட்டாரு. அம்மா 5 நிமிஷம் லேட் ஆயிருந்தா கூட உங்க மாமியாரை காப்பாத்தி இருக்க முடியாது, நல்ல நேரத்துக்கு கூப்பிட்டு வந்தவாங்க. இந்த பாவி பையன் ஆட்டோ டிரைவருக்கு அப்பயே சொன்னான், மெதுவா போடான் மெதுவா போடான். அவன் தான் அப்படி கூட்டிட்டு வந்தான். இன்னொரு சான்ஸ் கிடைக்காம போயிடும். இப்படி இன்னைக்கு மாமியார் மருமகள் சண்டை கிராமத்துல இருக்கு நடுவர்களே. அது மட்டும் இல்லைங்க, சரி கிராமத்துல இப்ப இவங்க எல்லாம் பாட்டு பாடினாங்க. யாரு நம்ம சங்கமித்ராவும் பாடினாங்க, நாகராஜனும் பாடினாங்க. மாடு கண்ணு மேய்க்க மெய்கிறத பார்க்க மந்தரலி இல்லையே, ஆடு பொண்ணையாட்டம் போட்டு பிள்ளையாக அரச மரம் இல்லையே, ஓடி வந்து குளிச்சு முங்கி முங்கி குளிச்சு ஆட ஒரு ஓட இல்லையே, காலை 2 பூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே, ஒரு எந்திரத்தை போல அட இங்கே உள்ள வாழ்க்கை இதை எங்கே போய் சொல்ல மனம் இஷ்டப்படவில்லை, நம்ம ஊர போல ஊரும் இல்ல, சொர்க்கமே ஆனாலும் அது நம்மூர போலாகுமா, அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போலி நித்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா, வராதுதான். ஆனா நான் கேக்குறேன், இன்னைக்கு மாடு கண்ணு மேய மேய்ச்சல் நிலம் கிராமத்துல இருக்கா? இல்ல. இன்னைக்கு வளர்க்கிற மாடுகள் எல்லாமே வந்து அயல இன மாடு. அது அப்படியே கொட்டாயில அந்த மாட்டை கொண்டு போய் புல்லு இருக்கிற இடத்துல கட்டினாக்க அது புல்ல வந்து எதிரி மாதிரி பார்க்குது. ஏன்னா அதை நம்ம எப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம், பூசா புண்ணாக்கு கூழு கஞ்சி இதெல்லாம் ஊத்தி இருக்கிறோம். அதனால மாடு கண்ணு மேய்க்க மேய்ச்சல் நிலம் கிடையாது கிராமத்துல. அது மட்டுமல்ல, ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிச்சு ஆட ஒரு ஓடை இருக்கா? இல்ல, கிடையாது. அது மட்டும் இல்ல, காலை 2 பூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே, காலை மாதிரி யார் வளர்க்குறாங்க? இல்ல. அதனால இது எல்லாமே எதுவுமே கிராமத்துல இல்ல. ஏன்? எல்லாரும் நகர பகுதிக்கு போயிட்டாங்க. கிராமத்தினுடைய பண்பாடு அந்த கலாச்சாரத்தை பின்பற்றல யாரும். அப்ப அங்க எப்படி இப்ப வந்து மகிழ்ச்சி இருக்கும்னு இவங்க சொல்றாங்க. தாவணி இருக்குங்களா? முதல்ல வந்து கிராமத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைங்கனாக்கா பாவாடை சட்டை, வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் தாவணி போட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தாவணி கலாச்சாரம் இருக்கா? இப்போ நைட்டின்றத பாத்தீங்கன்னா, நைட்டி வந்து இப்ப டவுன்ல எல்லாம் பார்த்தாக்க வீட்டுக்குள்ள போட்டிருப்பாங்க, வீட்டுக்கு வெளியே போனாங்கன்னாக்கா நைட்டியை மாத்தின்னு புடவையில போவாங்க. ஆனா கிராமத்துல நைட்டி என்னைக்கு மாட்டினா மாச கணக்குல நைட்டி தான், அவங்க எங்க போனாலும் நைட்டி தான். அப்ப கிராமத்தினுடைய மாண்பு வந்து இங்க எங்க இருக்கு? இப்ப எங்க பாட்டி நைட்டி கேட்டுச்சு. சரி இல்லடா இந்த புடவெல்லாம் எடுத்து கட்டின்னு இருக்க முடியல, நைட்டினா அப்படியே தூந்துக்கலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு கேட்டுச்சு. சரி வாங்கி போய் கொடுத்தேன். அது காய வச்சிருக்குது. எங்க தாத்தா நெல் எடுத்து அந்த நெல்லு மூட்டை பிடிக்கிறாரு. 9 மூட்டை பிடிச்சிட்டாரு. ஒரு மூட்டை பிடிக்கிறதுக்கு பை இல்ல. டக்குன்னு என்ன பண்ணாரு, இந்த நைட்டை எடுத்து மேல ஒரு சணல்ல கட்டிட்டு அதுல ஒரு மூட்டை பிடிச்சிட்டாரு. சரி இதுதான் வந்தவொடனே எங்க பாட்டிட்டே உங்க தாத்தா இப்படி பண்ணிட்டாருச்சு. சரி இன்னொரு நைட்டி வாங்கி கொடுத்தேன். அது பார்த்தா நம்ம சங்கமித்ரா போட்டுன்னு வந்த சுடிதார் மாதிரி சிவப்பு கலர் நைட்டி. அது போட்டு விட்ட உடனே அது போட்டுக்கின்னு காலையில அங்க அப்படியே இப்படி குறுகி உக்காந்து இருக்குது. வெளியில தென்னையில அப்படி குறுகி இப்படி உக்காந்து இருக்குது. இப்போ கேஸ் டிமாண்ட் வேற. காலையில 2 பசங்க வந்தவன் அப்படியே அலைக்க தூக்கின்னு போயிட்டுருக்கான். சிலிண்டர் தான் நினைச்சு தூக்கின்னு போயிட்டான். இது பாட்டி அப்படியே முருக, இது சிலிண்டரோட வேற ஏதோடான்னு போட்டுட்டு ஓடிட்டான். இன்னைக்கு சூழ்நிலை வந்து கிராமத்துல அப்படி இருக்கு நடுவர்களே. ஒண்ணு இல்லையா, இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் செல்போன் வந்த புதுசுங்க, செல்போன் வந்த புதுசு, கல்யாணம் முடிச்சுட்டான். அடுத்து வெளியில சென்னையில வேலை செய்யறான்.
பொண்ணு வந்து கிராமத்து பொண்ணு. கிராமத்துல வீட்டுல விட்டுட்டு போயிட்டான். போனவன் என்ன பண்ணா, பொண்டாட்டி கிட்ட பேசணுமேனு ஒரு போன் ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டான், பட்டன் போன். அப்புறம் 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு போன் பண்ணும்போது அவன் வேற எங்கேயோ பேசிட்டு இருந்துக்கிறான். உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார். முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். உடனே கையோ முகையோன்னு சத்தம். இவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு கிராமத்துல இருக்கு. ஏன் நான் கேக்குறேன், வரப்பு தகராறு எங்க இருக்கு? கிராமத்துல தான் இருக்கு. டவுன்ல எவனா சண்டை பிடிக்கிறானா? அவன் இடத்துல அவன் இருக்கிறான். ஆனா கிராமத்துல தான் வரப்பு தகராறு இருக்கு. ஒரு இடத்துல 10 ஏக்கர் நிலம் ஒருத்தன் வச்சிருக்கான், இன்னொருத்தன் 1 ஏக்கர் வச்சிருக்கான். அந்த 10 ஏக்கருக்காரன் அந்த 1 ஏக்கருக்கு அப்படி வரப்பு அப்படியே வெட்டின்னு வரான். சண்டை. நான் போய் கேட்டேன், ஏன் உனக்கு தான் 10 ஏக்கர் நிலம் இருக்கே, அவன் 1 ஏக்கர் தானே வச்சிருக்கான், அவங்ககிட்ட எதுக்கு நீ போய் சண்டைக்கு போற அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், இந்த 10 ஏக்கரை அப்படிதான் சேர்த்தனான்றான். அண்ணன் தம்பி நில பிரச்சனை என்ன? அவங்களுக்கு பிரச்சனைனா ஒரு வரப்பு தான் பிரச்சனை. ஆமா, இந்த வரப்பு யாருக்கு? இது கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டுக்கு போய் சண்டெல்லாம் பிடிச்சி கோர்ட்டுக்கு போய் வழக்கெல்லாம் நடந்து கடைசி பார்த்தாக்க வரப்பு மட்டும்தான் இது. இவந்த நிலங்கள்லாம் இவந்த நிலம் கிடையாது, எல்லாம் போயிடுச்சு. வக்கீல் ஃபீஸ் போயிடுச்சு. அதனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இதுதாங்க. அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இன்னைக்கு கிராமத்துல பெண் பிள்ளைகளுக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டது கிராமம் தானே. ஆனால் அந்த பெண் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்து ஒரு மருத்துவராகவோ அல்லது என்ஜினியராகவோ, இன்னைக்கு பாருங்க நம்ம கார்கில் அந்த ராணுவத்துல ரஃபேல் விமானத்தை ஓட்டக்கூடிய அளவிற்கு பெண் பிள்ளையை உருவாக்கி இருக்கிறது நகரம் தாங்க. ஜாதிய பாகுபாடு எங்க இருக்கு? கிராமத்துல தான் இருக்குது. ஆனா ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பல வகையான ஜாதி, பல வகையான மதத்துக்காரர் இருந்தால் கூட அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடியது நம்ம நகரம் தாங்க. கள்ளச்சாராயம் எங்க பிரச்சனை? கள்ளச்சாராயம் கிராமத்துல தான். இப்ப கலவரத்தை பத்தி எல்லாம் அவங்க பேசினாங்க. கள்ளச்சாராயம் நடந்து பல உயிர்கள் போனது வந்து கிராமத்துல தான் நடுவர் அவர்களே. இப்போ அவர் பேசுறாரு பத்தியா, சரக்கு மட்டும் வேலை வாய்ப்பு, கல்வி. பெண் பிள்ளைகள் வந்து படிப்பை நிறுத்துறது வந்து கிராமத்துல பெண் பிள்ளைகள் வந்து வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா அடுத்த லெவல் வந்து அதை படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா உயர்கல்வி படிக்க வேண்டும் என்றால் அது நகர்ப்புறத்துக்கு செல்ல வேண்டும். நகர்ப்புறத்துக்கு தினசரி அவர்கள் சென்று வருவதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நகரத்துல என்ன பண்ணி இருக்கிறோம், அவர்களுக்கு விடுதி ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறோம். பல பெண்கள் இன்னைக்கு கல்வியில முன்னேறுது அப்படின்னாக்க அதுக்கு நகரம் தானே காரணமாக இருக்குது. இளவயது திருமணம் கிராமத்துல தான். அதை தடுப்பதற்காக அரசாங்கம் எவ்வளவோ சட்டங்களை வந்து இயற்றி அந்த குழந்தைகள் தொடர்ச்சியாக படித்து அவர்கள் திருமண வயதை எட்டிய பிறகு திருமணம் செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தியது நகரங்க. எனவே இன்னைக்கு விவசாயத்தை பத்தி எல்லாம் கூட சொன்னாங்க. நான் கேட்கிறேன், இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நிலங்கள் இருந்தது, விவசாய நிலம் எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா விவசாய நிலத்தினுடைய அளவு குறைஞ்சிருக்கு. ஆனால் மக்கள் தொகை 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகையை விட இன்னைக்கு வந்து 2 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ விவசாய நிலம் வந்து குறைஞ்சிருச்சு, ஆனா மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. அவ்வளவு பேருக்கு எப்படி அவர்களுக்கு உணவு கிடைக்கிறது என்றால் நகர்ப்புறத்துல விவசாயம் படித்த விஞ்ஞானிகள் புதிய புதிய ரகங்களை கண்டுபிடித்து 10 ஏக்கரில் விளையக்கூடிய மகசூலை 1 ஏக்கர்ல வந்து விளைவிச்சு காட்டி இது அத்தனை பேருக்கு உணவு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னாக்க அது நகரம்தான் நடுவர் அவர்களே. எனவே மனிதனுடைய இன்றைய சூழ்நிலையில மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பது எது எங்க அப்படின்னு சொன்னா அது நகரம்தான் என்பதை நீங்கள் நல்ல ஒரு தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை பெரியோர்களே, அற்புதமான பேச்சாளர்கள், ரசித்து கேட்டீர்கள்.